ஹாய் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பீஸ்ஃபுல்லா இப்போ ஒரு சீரிஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு ட்ராமா. ஒரு ஏன்ஷியன்ட் காலத்துக்கும், லைவ்ல இருக்கிற ஒரு காலத்துக்கும் நடக்கிற ஒரு கனெக்ஷன்ஸ் நல்லாருக்கும். லாஸ்ட் வரைக்கும் ஹீரோ அண்ட் ஹீரோயின் இதில மீட் பண்ணவே மாட்டாங்க. பட் ட்ராமா பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ ஃபன்னா, அவ்வளோ ஜாலியா கொண்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அண்ட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அத அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் கண்டிப்பா வரவேற்கப்படுது. உங்க சைட்லேருந்து என்ன சஜஷன்ஸ் குடுத்தாலும் அது நாங்க இன்புட்டா எடுத்துக்கிறோம். பிகாஸ் இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நெறைய எஜுகேஷன்ஸ் நெறைய படிக்க வேண்டியது இருக்கு. நெறைய மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ உங்களோட சஜஷன்ஸ நாங்க பை ஹார்ட் வெல்கம் பண்றோம். அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ இது வந்து எடுத்த உடனே என்ன பண்றாங்க அப்டின்னா, ஹீரோயின் வந்து தூங்கிட்டுருக்காங்க. ஆ அவங்க கிட்ட வந்து ஒரு பாட் இருக்கு. லைக் அது வேஸ்ட்டா அத நம்ம நம்ம லாங்குவேஜ்ல எப்படி வச்சுக்கலாம்? ஒரு அண்டான்னு வச்சுக்கலாமா? ஓகே. ஒரு அண்டா இருக்கு. அந்த அண்டாக்குள்ளேருந்து குப்பையா வந்து விழுகுது. இவங்க ஏந்திச்சு பார்த்துட்டு, "ஐயோ! ஏன் அண்டாவே எனக்கு குப்பை குப்பையா குடுக்குற? எப்ப பாரு உனக்கு இதே வேலையா போச்சு. என் வீட்ல குப்பை போடுறதே உனக்கு வேலையா போச்சுன்னு" அண்டாவ திட்டிட்டு இருக்காங்க. நீங்க கேட்கலாம், "அண்டாக்குள்ளேருந்து எப்படி குப்பை வரும்? லைக் இது வந்து நம்புற மாரியா இருக்குன்ட்டு." ட்ராமா பொறுத்தளவுலலாம் இப்படிதான் நடக்கும். நம்புனா தான் சோறுன்னு சொல்லுவாங்க. நீங்க நம்புறீங்களா? ஓகே வாங்க படத்துக்குள்ள போலாம். ஸோ குப்பை வந்தோனே திட்டிக்கிட்டே இருப்பாங்களா, உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லா அதுக்கு உள்ள அ இந்த தண்ணி பாட்டில்ல தொறந்து ஊத்துவாங்க. "இப்ப பாரு உன்ன நான் ஃபில் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு சொட்டு தண்ணி கூட காணோம் அதுல. அத பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேப் இருக்கு இல்லையா? டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுல அந்த அண்டாவ வச்சுருவாங்க. தூங்கிருவாங்க. அடுத்த நாள் கால் வரும் அவங்களுக்கு. இந்த மாதிரி வந்து நம்மளோட தண்ணி டேங்க்லேருந்து நீங்க ஒரு 1,000,000 டன் வந்து தண்ணி காலி பண்ணியிருக்கீங்க. அதனால உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்க போறோம். அந்த அளவு எந்த அளவு எக்ஸ்பென்ஸ் நீங்க இவ்வளோ யூஸ் பண்றீங்க? இவ்வளோத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த அளவு என்ன இருக்கு? அப்படின்ற மாரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்டின்னா, "என்னது அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்டி எழுந்து போய் பார்ப்பாங்க. அங்க பார்த்தா அந்த அண்டாக்குள்ள தண்ணியே இருக்காது. அதுக்கப்புறம் அந்த அண்டாவ எடுத்துட்டு வந்து இவங்க அண்டா கூட பேசிட்டு இருப்பாங்க. அதே டைம் பேரலலா வந்து நம்மளோட அ ஓல்டு சிட்டிய காமிப்பாங்க. விச் மீன்ஸ் வந்து பழைய லைக் அது அந்த காலத்துல உள்ளது ஏதோ சொல்லுவாங்க. பழைய ரொம்ப பழைய இப்போ நம்ம சேரர், சோழர் அந்த மாரி சொல்றோம் இல்லையா? அந்த மாரி அவங்களோட ஓல்டு அந்த ஆட்சிய வந்து சொல்லுவாங்க. அங்க இருந்த ஒரு ராஜாவோட ஒரு சின்ன சிட்டில இருக்கிற ஒரு எம்பரர காமிப்பாங்க. ஸோ, அவர நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், ஒரு குட்டி ராஜான்னு வேணா வச்சுக்கலாமா? குட்டி ராஜான்னு வச்சுக்கலாம். ஸோ, குட்டி ராஜா என்ன பண்ணுவாரு அப்டின்னா, லைக் நம்ம அவரு வந்து ஒரு இடத்துல வந்து இருப்பாரு. அந்த இடத்துக்கு சுத்தமா ஃபுட்டு, சர்வைவல் எதுவுமே இருக்காது. கிட்டத்தட்ட நெறைய வீரர்களோட அங்க போர் பண்ண வந்திருப்பாரு. எண்ட் ஆஃப் த டே அந்த போரோட முடிவுல அவங்க கிட்ட வெறும் 10,000 வீரர்கள் தான் இருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, ஃபுட்டோ, தண்ணியோ எதுவும் இல்லாம அந்த ஊரே வந்து ரொம்ப ஆ ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. அந்த ஊருக்கு பேரு வந்து நம்ம வேணா டோலக்பூர்ன்னு வச்சுக்கலாம். டோலக்பூர் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. எல்லா மக்களும், வீரர்களும் தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ, அ இந்த குட்டி ராஜாவோட ஆட்கள்லாம் வந்து இந்த மாரி எதுவுமே இல்லாம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்மகிட்டயும் எதுவும் ஸ்டாக் இல்ல. இந்த மாரி இருந்தா நம்ம வந்து தாகத்தினாலயும், பசினாலயுமே செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ, அத பார்த்துட்டு இருக்கும்போது சடனா வந்து அந்த வேஸ்ல அந்த அண்டால தண்ணி நிரப்பிச்சுப்பாங்க இல்லையா? அந்த தண்ணி எல்லாம் தப தபன்னு வந்து விழும். எல்லாரும் குடிச்சு பார்த்துட்டு, "ஐ தண்ணி, தண்ணின்னு" சொல்லிட்டு அத எல்லாரும் குடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே இவங்க என்ன நெனச்சுப்பாங்கன்னா, அந்த அண்டாவ இது வந்து ஜீனி. இங்கேருந்து வந்து நமக்கு ஜீனி வந்து அருள் தருது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு லெட்டர் எழுதி போடுவாங்க. இந்த மாதிரி எங்க ஊர்ல வந்து இன்னும் ஆட்கள் இருக்காங்க. இவங்கள காப்பாத்துறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது. அதனால அதுக்கெல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா, எங்களுக்கு நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லெட்டர ஹீரோயின் படிப்பாங்க. ஹீரோயின் படிச்சுட்டு, ஓகே நான் வந்து ஒரு இத்தன பேருக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ண அளவுல நான் கிடையாது. என்கிட்ட அவ்வளோ வந்து ஃபெசிலிட்டீஸ் கிடையாது. அவ்வளோ மனி கிடையாது. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க பதிலுக்கு லெட்டர எழுதி அந்த அண்டாக்குள்ள போட்டுருவாங்க. அது ஹீரோக்கு டெலிவர் ஆகும். ஹீரோ பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதில ஒரு சில பொருள் எல்லாம் அவங்க காலத்துல யூஸ் பண்ண பொருள், ஒரு சில தங்க கட்டி அதெல்லாம் போட்டு விடுவாங்க. இத அடுத்த நாள் ஹீரோயின் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பழைய பொருட்கள்லாம் வாங்குவாங்க இல்லையா? அந்த கடையில போயிட்டு வித்துருவாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அவன் 2,00,000க்கு சொல்லுவாங்கன்னா, அப்ப 2ன்னு சொல்லுவான் கை காமிப்பான் அதெல்லாம் பார்த்துட்டு. 2,00,000 இல்ல, இல்ல. 20,00,000 இல்ல, இல்ல. 200 அப்படின்னோனே ஆமா அப்படிம்பாங்களா? ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
பொருளெல்லாம் வித்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1,000,000 அமௌண்ட் வந்ததுக்கப்புறம், அந்த அமௌண்ட்ட வச்சு நெறைய பொருள் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணி அத எடுத்துட்டு வந்து அந்த அண்டாக்குள்ள போடுவாங்க. இவங்களுக்கு நெறைய ஃபுட் வரும். மேகி வரும், சிக்கன் வரும், KFC வரும். அதெல்லாம் பார்த்துட்டு, "ஐ இங்க பாருங்க இப்படி இருக்கு. நல்லாருக்கு, நல்லாருக்கு." அப்படின்ற மாரி எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் குடுப்பாங்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வழியா நடந்து போயிட்டுருக்கும்போது, அந்த இடத்துல வந்து ஒரு சண்டை நடக்கும். என்னன்னா, ஒரு பாட்டி, ஒரு பேத்தி இருப்பாங்க. அவங்கள அவங்களோட அப்பாவே வந்து ஃபுட்டுக்காக மத்தவங்க கிட்ட விப்பாங்க. அத அத பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப கவலைப்படுவாரு. அதுக்கு பதிலா அவங்களுக்கு ஃபுட்டு குடுப்பாரு. அது தெரிஞ்சோனே அடுத்த நாள் அந்த ஃபுட்டு குடுத்தவங்க இவங்க கிட்ட இருந்து வாங்கி, "நீங்க இவங்களுக்கு மட்டும் ஃபுட் குடுக்குறீங்க, எங்களுக்கும் குடுங்கன்னு" சொல்லிட்டு ஒரு கலவரம் பண்ணுவாங்க. ஸோ கலவரம் வந்து இந்த குட்டி ராஜா கிட்ட வந்தோனே என்ன பண்ணுவாரு அப்டின்னா, "உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபுட் குடுக்குற அளவு என்ட்ட இப்ப இல்ல. பட் நான் ரெடி பண்றேன்" அப்டின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் வந்து நெறைய ஃபுட்ஸ் வாங்கி அனுப்புவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு வேளைக்கான ஃபுட்டு, அவங்களுக்கு காய்கறி, அவங்களுக்கான ஒரு சிக்கன் அந்த மாதிரி எல்லாருக்கும் ஃபுட் கிடைக்கணும் அப்டின்ற மாரி ராஜா ஆர்டர் போடுவாரு. ஸோ இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஃபுட்டு, வீரர்களுக்கு ஃபுட்டு, தண்ணி இந்த மாரி அடுத்த 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணிடுவாங்க. இந்த மாரி 1 இயர்க்கு கிடைக்கிற அளவு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு ஐபேட், ஐஃபோன்லாம் வாங்கி அனுப்புவாங்க. அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு அதிலேயே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்து ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா ஏன்ஷியன்ட் காலத்துல இருக்கிறவங்க. "என்னடா இது? என்னடா இது? ஏதோ வித்தியாசமாக இருக்கிறதே!" அப்படின்ற மாரி பார்த்துட்டுருப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா வந்து எப்படி ஐபேட் யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்னாப் எடுக்கணும், எப்படி அவங்களுக்கு அனுப்பணும், அப்படின்ற மாரியெல்லாம் அதில போட்டிருக்குமா. ஸோ இவங்களே அந்த வீரர்கள்லாம் பார்த்துட்டு அவங்களே அவங்கள ஸ்னாப் எடுத்துப்பாங்க. எப்படி இதுக்குள்ள ஆன்லைன்ல போனாங்க அப்படின்ற மாரி பார்த்துட்டுருப்பாங்க. அதெல்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும். லைக் இங்கிலீஷ் டப்பிங்ல அவைலபிளா தான் இருக்கு. நீங்க பார்க்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா பாருங்க. அடுத்தது வந்து இவங்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னும் நெறைய திங்ஸ் வாங்கி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்டின்னா, ஹீரோயினோட பாட்டியும், ஒரு பாட்டியோட பையனும் வந்து ஹீரோயினுக்கு வந்து பிடிக்காது. அவங்க சின்ன வயசுல ஹீரோயின கொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க வரும்போது ஹீரோயின ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்கள வந்து அப்போஸ் பண்ணும்போது சடனா ஒரு 4, 5 பேர் வந்து ஹீரோயின காப்பாத்துவாங்க. அவங்க யாருன்னு கேட்டா, இந்த மாரி நாங்க வந்து அ கண்ட்ரிலருந்து வரோம். நாங்க வந்து இந்த மாரி பழங்கால பொருட்கள நீங்க டொனேட் பண்ணதா சொன்னாங்க. அதனால உங்கள பாதுகாக்கிறோம் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தப்புறம் அந்த லெட்டர்ஸ் மூலமா இவங்க 2 பேரும் ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாரி ஒரு வார் இருக்கு. அந்த வார்ல வந்து எங்ககிட்ட ரொம்ப கம்மியான வீரர்கள் கிட்டத்தட்ட 10,000 வீரர்கள் தான் இருக்காங்க. ஆனா ஆப்போசிட் படையில வந்து 40,000 வீரர்கள் இருக்காங்களே! எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, "ஓகே நான் ஏதாவது பண்றேன்" அப்டின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் வந்து அந்த அ ஓல்ட் ஆன்டிக் பீஸ் எல்லாம் விப்பாங்க இல்லையா? அந்த ஷாப்க்கு கால் பண்ணி கேட்டு, ஹீரோவோட ஹிஸ்டரியில வந்து அ எப்படி வந்து என்னலாம் உங்களுக்கு தெரியும் அத சொல்லுங்க அப்டின்ற மாரி கேட்பாங்க. ஸோ அவரு என்ன சொல்லுவாரு அப்டின்னா, ஹீரோ வந்து 20 வயசுலயே வந்து ஜெனரல் ஆயிட்டாரு. அவர் தான் அவரோட நாட்டிலேயே வந்து நம்பர் 1 வீரரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட 21வது வயசுல இறந்து போயிருவாரு. போர்ல அப்டின்ற மாரி போட்டிருக்கு அப்டிம்பாரு. அச்சச்சோ! இப்போ அப்பன்னா அவரு இந்த போர் நடத்தினா இறந்து போயிடுவாரா? அப்டின்னு சொல்லிட்டு இத எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அ அவங்க மாமாக்கு கால் பண்ணிட்டு, "மாமா எனக்கு பல்க்கா வந்து அ வெடி மருந்தெல்லாம் வேணும்" அப்படின்னு கேட்பாங்க. அவரு "ஏது வெடி மருந்து? அதெல்லாம் முடியாது" அப்படின்னு சொல்லுவாரு. சரி 1 டைம் வரைக்கும் 2 டைம்ஸா நான் பே பண்றேன். எனக்கு வெடி மருந்து குடுங்கம்பாங்க. முடியாதும்பாரு. 4 டைம்ஸ் பே பண்றேன்னாங்க. முடியாதும்பாரு. 5 டைம்ஸ் சொன்னோனே, "ஓ! ஓகே. அக்கவுண்ட் நம்பர் அனுப்புறேன். பே பண்ணிடு" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதே மாரி இதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அத நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிடுவாரு. ஹீரோயின் ஓகே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து கன்னெல்லாம் இவங்களுக்கு குடுக்கலாமா? நான் மொத்தமா போய் வாங்குனா என்ன ஏதோ போலீஸ் புடிச்சுட்டு போயிடுவாங்களா? அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. தென் அவங்க வாங்குன வெடி மருந்த அவங்களுக்கு காமிச்சுட்டு, அத வந்து எங்க வைக்கணும்? லைக் என்ட்ரன்ஸ் கேட்னா என்ட்ரன்ஸோட மிடில்ல வச்சுட்டு அத பிளாஸ்ட் பண்ணணும். பிளாஸ்ட் பண்ணும்போது பக்கத்துல யாரும் இருக்கக்கூடாது. அந்த மாரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு என்ன வீடியோ அனுப்புவாங்க தெரியுமா? ஜோக்கர் படத்துல ஜோக்கர் வந்து எல்லாத்தையும் வெடிக்க வச்சுட்டு அந்த பாட்டுல நடந்து போவாருல்ல, அததான் ரெஃபரன்ஸ் வீடியோவாமா. அத அவங்க பார்த்து எப்படி பாம் வைக்கிறதுன்னு கத்துக்கணுமாமா. சீரியஸ்லி செம்ம ஃபன்னா இருக்கும். ஸோ அத கத்துக்கிட்டு அவங்க பாம் வச்சு எதிரி படையில இருந்து 10,000 வீரர்கள காலி பண்ணிடுவாங்க. அந்த எதிரி படையோட தலைவன் வந்து, "எது அவங்க கிட்ட எதுவுமே இல்ல. எப்படி என் படைகள காலி பண்ண போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த டைம் அவரே வருவாரு. இந்த டைம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, வில்லு, அம்பு
துப்பாக்கி இதெல்லாம் குடுத்து அனுப்புவாங்க. அது போக ட்ரோன்ஸ்லாம் வந்து அனுப்புவாங்க. அது பேரு வந்து டைனோசர் வியூகமாமா. ஸோ இது எல்லாத்தையும் அனுப்பி இத வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம நம்ம குட்டி ராஜா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இத வச்சு அதான் ஒரே நாள்ல அவருக்கு ட்ரோன்ஸ் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிரும். ஒரே நாள்ல வில் விட பழகிருவாங்க. ஒரே நாள்ல துப்பாக்கிய ஷூட் பண்ண பழகிருவாங்க. இந்த மாரி எல்லாமே வந்து அவங்க ஒன் டேலயே கத்துக்குவாங்க. அவ்வளோ வந்து கிளவரா இருக்காங்க. நம்புனா தான் சோறு பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது எதிரி படைகள்லாம் மொத்தமா சுட்டு போடுவாங்க. மொத்தமா சுட்டு போட்டோனே ஹீரோ அண்ட் ஹீரோவோட கேங் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ட்ரோன்ஸ யூஸ் பண்ணி எதிரி எங்க இருக்கான் அப்டின்ற மாரி பார்ப்பாங்க. ஆல்ரெடி அந்த எதிரி நாட்டு ராஜாவோட ஒரு ஜோசியக்கார கிழவி இருக்கும். அது சொல்லும், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் இல்ல. இன்னைக்கு நிலா வந்து அவனுக்கு சாதகமா இருக்கு. இந்த நாள் நீங்க போருக்கு போகாதீங்கன்னு சொல்லும். அவரு கேட்க மாட்டாரு. அந்த கிழவியே போட்டு தள்ளிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா, என்னோட இடம் யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. தலைக்கு மேல ட்ரோன் வரும். ட்ரோன் இவங்க லொகேஷன காமிச்சு குடுத்தோனே, அங்கிட்டு இருந்து ஹீரோ வருவாரு. "நான் இருக்கேன்டா உன்ன போட்டு தள்ள" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லடா நீ எத்தன பேர் வந்தாலும் என்ன போட்டு தள்ள முடியாதுன்னு" அவரு இங்கேருந்து பஞ்சு டயலாக் வில்லன் பேசுவாரா, ஹீரோ இங்கேருந்து போட்டுன்னு நெத்தி பொட்டே ஷூட் பண்ணிடுவாரு. "போடா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா, "என்னடா இது வில்லன இப்படி சுட்டு புட்டீங்களே, முடிஞ்சு போச்சே" அப்படின்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க அடுத்த அந்த படை வீரர்களா இருப்பாங்கல்ல, அந்த படை வீரர்கள்லாம் சொல்லிட்டு, இவங்களுக்கு இருக்கிற எக்யூப்மெண்ட்ட வச்சு அவங்கள போட்டு தள்ளிருவாங்க. ஸோ, அவங்க வந்து வாஷ் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ, இந்த வெற்றிய கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, பியர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி அந்த அண்டாக்குள்ள போட்டு அனுப்புவாங்க. இவங்க பியர்ஸ் எல்லாம் வச்சு ஜாலியா பார்ட்டி பண்ணுவாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்டின்னா, அப்படியே கொஞ்ச நாள் வந்து கம்யூனிகேஷன்லயே போயிட்டுருப்பாங்க. இவ்ளோ நான் ஃபுட் ஆர்டர் பண்றேன். அ பில்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா கட்டுறதுக்கு வந்து இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி குடுப்பாங்க. எப்படி கட்டணும், எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்ற வீடியோஸ்லாம் அனுப்பி வைப்பாங்க. இப்படி மாறி மாறி கம்யூனிகேஷன்ல போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகும் அப்டின்னா, ராஜாவோட படையிலருந்து ஒரு சில ஆட்கள் வருவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "நீங்க அ இந்த மாதிரி இந்த சிட்டில இருக்கக்கூடிய மக்கள வந்து கொடுமைப்படுத்துறீங்க. அவங்களுக்கு சாப்பாடோ, தண்ணியோ எதுவுமே இல்ல. ஸோ, அதனால ராஜா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அத விசாரிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அது உண்மையா இருந்தா, நாங்க உங்கள கொன்னுடுவோம்." அப்படின்ற மாரி வருவாங்க ஒரு 4 பேர் வீரர்களோட. இவங்க என்ன சொல்லுவாங்க, "அப்படியா? உள்ள வந்து பாருங்க." அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. உள்ள போய் பார்த்தா, எல்லாரும் என்னமோ வச்சு தின்னுட்டு இருப்பாங்க. தையல் மிஷின் வச்சு ஒருத்தங்க தச்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தங்க வந்து 3 சைக்கிள்ஸ் வண்டிய ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் அட்வான்ஸ்டா இருப்பாங்க. இவங்க பார்த்துட்டு, "என்னடா நீங்க நம்ம சிட்டில இருந்துட்டு இவ்ளோ அட்வான்ஸா இருக்கீங்க. யார்றா நீங்க? என்னதுடா இது?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு, எல்லார் கையிலயும் ஃபுட்டு, ஜூஸு, கொக்கோ கோலா எல்லாம் இருக்கும். "யார்றா நீங்க? என்னடா சாப்பிடுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆ விசாரிக்க வந்த ஆஃபீஸர் வந்து வெறும் பன்ன தின்னுட்டு, "இருக்கடா உங்கள வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிருவாரு. வெளில போய் பார்த்தா, அங்க இருக்க வீரர்கள்லாம் இவங்கள பார்த்து இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இவங்க டீமுக்கு மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நாங்க வெளியிலே தங்கி முகாம் போடுறோன்ட்டு வெளிய போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ராஜா ஒரு பிளான் போடுவாரு. லைக் சாரி குட்டி ராஜா ஒரு பிளான் போடுவாரு. என்ன பிளான்னா, ஒரு ஸ்பீக்கர் எடுத்துப்பாங்க. அங்கிட்டு போய் வெளியில நின்னு ஒரு 4, 5 பேர வரிசையா வெளியில அவங்க நாட்டு வீரர்கள நிக்க வச்சு, ஆ ஃபுல்லா சாப்பிடுறது, தூங்குறது, என்ஜாய் பண்றது தான் அவங்க வேலையே. எதிரி நாட்டு வீரர்கள கடுப்பாக்கணும். அத பார்த்துட்டு வந்து அவங்க இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவனுங்க வந்து பொழுதன்னைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க. அது முடிஞ்சு அனௌன்ஸ்மென்ட் வேற பண்ணுவாங்க. இது நல்லாருக்கு, அது நல்லாருக்கு. எங்க படையில சேர நாங்க ஒரு ஆஃபர் குடுக்குறோம். 3 டேஸ்ல அது முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆஃபீசர் ஓவரா பண்ணுவாரு. நான் இத அலோவ் பண்ண மாட்டேன். அப்படி இப்படின்னு ஓவரா சத்தம் போடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவே வந்துருவாரு. ஹீரோ வந்து டப்புன்னு துப்பாக்கியில பொட்டு பொட்டுன்னு போட்டு தள்ளிருவாரு. அந்த வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க படையில ஜாயின் பண்ணிப்பாங்க. ஜாயின் பண்ணிட்டு ஹேப்பியா இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல இன்னுமே வந்து இன்னும் இத வந்து நல்ல இடத்துக்கு கொண்டு போணும். ஏன்னா போர்ல தான் வந்து இவங்க சாவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின்லாம் வந்து கனவு வேற வரும் ஹீரோயின்க்கு. இந்த மாரி அந்த ஹீரோ வந்து போர்ல சாகுற மாரி. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஹீரோ சாகக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு, ஆ யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோயின வந்து ஒரு 2 பேர் வந்து கடத்திட்டு போயிடுவாங்க, கொல்றதுக்காக. அவங்க பார்ட்டி ஏற்பாடு பண்ண ஆட்கள். ஸோ அவங்க கடத்திட்டு போய் ஹீரோயின அடிக்க போகும்போது, ஹீரோ போருக்கு போறேன்னு சொல்லிட்டு அவரோட வாள வந்து விட்டுட்டு போவாரா அந்த அண்டாக்குள்ள. அது ஹீரோயின் கையில கிடைச்சோனே, அவங்க 2 பேரும் அடிச்சு போட்டு, அவங்கள வச்சு ஹீரோக்கு வார்க்கு போறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பல்சர்ஸ், பைக்ஸு, அப்புறம் வந்து ஜீப்பு இதெல்லாம் குடுத்து அனுப்புவாங்க. இதெல்லாம் நம்புற மாரியா இருக்குன்னு கேட்பீங்க. எனக்கு தெரியுது.
இருந்தாலும் நம்பித்தான் ஆகணும். ட்ராமாஸ் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட வீரர்களும் ஒரே நாள்ல அப்படியே பைக் ஓட்ட கத்துக்கிட்டு, ஜீப் ஓட்ட கத்துக்கிட்டு, ஜாலியா அங்கேருந்து போருக்கு போவாங்க. பைக்ல போருக்கு போய் பார்த்ததுண்டா யுவர் ஆனர்? இங்க பார்ப்பீங்க. பைக்ல, ஜீப்லலாம் வருவாங்க. வந்து வில்லன்கள் எல்லாம் பொட்டு பொட்டு பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டு, அதோட வந்து கதை முடியும். முடியும்போது என்ன ஆகும் அப்டின்னா, இந்த மாரி ஹீரோ வந்து நான் அரசியல பார்க்க போறேன் அப்டின்னு கெளம்புவாரு. அவங்க வீரர்கள்லாம் சொல்லுவாங்க, "தனியா போகாதீங்க அரசி" அப்டின்னு சொல்லிட்டு. "இல்ல நான் போய் தான் ஆகணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு" சொல்லிட்டு அவரு அந்த அண்டாவ தூக்கிட்டு கெளம்புவாரு. விச் மீன்ஸ் ஹீரோக்கு ஹீரோயின் கூட வர மாரியே ஒரு இமேஜினேஷன்ல ஒரு நல்ல எண்டிங்கோட முடிப்பாங்க. ஆ அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு. ஹோப் நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதுவா இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்னொரு அடுத்த கதையில உங்கள மறுபடியும் சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்களோட கீர்த்தி வாய்ஸ் ஓவர். டாடா! பை பாய்! சி யூ.